இது வரைக்கும் நம்ம 5 டீமுக்கு உண்டான விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். 15 நாமயோகங்களுக்கு உண்டான தகவல்களை பார்த்து முடித்திருக்கிறோம். அடுத்ததாக நம்ம வந்து அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் நாமயோகத்தில் பார்க்க போகிறோம். யார் யார் அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் நாமயோகத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யுங்க. நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆறாவது டீமில் வந்து அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம். இந்த அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் இந்த நாமயோகத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய யோகத்தை, உங்களுடைய புண்ணியத்தை எந்த கிரகம் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். சந்திரன் தான். சந்திரனாவே வந்து நல்ல அழகுக்கு உண்டான கிரகம், நல்ல அமைதிக்கு உண்டான கிரகம், சரிங்களா? நல்ல ஒரு தேகத்திற்கு உண்டான கிரகம், நல்ல ஒரு உணவிற்கு உண்டான கிரகம், சரிங்களா? நல்ல ஒரு மன தெளிவிற்கு உண்டான கிரகம் எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான். இந்த அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்கள் நல்ல ஒரு மன தெளிவு, நல்ல ஒரு தேகம், நல்ல ஒரு உணவு, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இயல்பாகவே வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த சந்திரனுடைய விஷயத்தை வந்து நீங்கள் இன்னும் அதிகமாக வந்து பயன்படுத்தணும், சரிங்களா? எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மாலை நேரத்தில் பௌர்ணமி இருக்கு இல்லைங்களா, பௌர்ணமி வழிபாடை வந்து எடுத்துக்கலாம். சந்திரனை வந்து வழிபடலாம். அதே மாதிரி ஆற்று நீர், குளம், கடல் இதெல்லாம் வந்து குளிச்சுட்டு நம்ம சந்திரனை நினைத்து வழிபடலாம். 3ஆம் பிறை வழிபாடு வந்து தொடர்ந்து எடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்வதி, ஆண்டாள், ஆதிபராசக்தி, இந்த மாதிரி சக்தி பீடங்களுடைய வழிபாடை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும். சக்தி பீடங்களுடைய வழிபாடை வந்து நீங்கள் அதிகப்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சந்திரன் என்ற கிரகம் இன்னும் பலமாகி படிப்படியாக அனைத்து யோகங்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் இந்த பார்வதி தேவிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வணங்கணும், வழிபடணும். நீங்கள் பார்வதி தேவிக்கு அபிஷேகம் செய்யலாம், சகஸ்ரநாம பூஜை செய்யலாம், தீபமேற்றி வழிபடலாம். இந்த மாதிரி பார்வதி தேவனுடைய வழிபாட்டுக்கு நீங்கள் வந்து மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும், சரிங்களா? அதே மாதிரி உணவுல வந்து பச்சரிசி சார்ந்த உணவுகளை வந்து நீங்கள் அதிகமாக வந்து பயன்படுத்தணும், சரிங்களா? அதே போல உடையில வந்து வெண்மை நிறம் அதிகமாக வந்து நீங்கள் அணியணும். நியூமராலஜியில் 2ஆம் எண்ணெயை வந்து நீங்கள் அதிகம் பயன்படுத்தணும். சந்திரன் யோகமாக இருக்கிறவங்களாம் நல்ல ஒரு தாயுள்ளம், சரிங்களா? நல்ல ஒரு உணவுலாம் வந்து அவங்க சூப்பராக சமைப்பாங்க, நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் அவங்களாம் சமைச்சாங்கன்னா. அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே மாதிரி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்களை சுற்றியுள்ள பெண்களினுடைய சப்போர்ட்டு, ஆதரவு ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். இந்த அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் நாமயோகத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் வழி ஆதரவு அதிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? அடுத்ததாக இதனுடைய யோக விஷயங்களை பார்த்துட்டோம். இந்த அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் நாமயோகத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இவர்களுடைய ஊழ்வினை கர்மா எந்த கிரகத்தின் வழியாக வெளிப்படும், எந்த கிரகத்தின் வழியாக அது இயங்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புதன் என்ற கிரகத்தின் வழியாக தான் இவங்களுடைய ஊழ்வினை கர்மாக்கள் வந்து வெளிப்படும். குறிப்பா வந்து கல்வியில் வந்து தடை ஏற்படலாம். ஞாபக மறதி உருவாகலாம். அதே மாதிரி காதல் ஃபெயிலியர் வந்து இவங்களுக்கு நடக்கும். இதை சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் இவங்களுக்கு வந்து அதிகமா வந்து நடந்துட்டு இருக்கும். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, மெமரி வந்து ரொம்ப வந்து இவங்களுக்கு கம்மின்னு நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? மெமரி பவர் வந்து குறைவாக இருக்கும். அதே மாதிரி தாய்மாமனுடைய அனுகிரகம்,
குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், பத்திரம், ஒப்பந்து, டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் இவர்களுக்கு வந்து கொஞ்சம் தடை, குழப்பம், இதை சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக வந்து போயிட்டுருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கணும்னா, இந்த மாதிரி அமைப்பில் பிறந்த அன்பர்கள் வந்து முடிந்த அளவுக்கு டக்கு டக்குன்னு பேசிடக்கூடாது, சிந்திக்காமல் பேசிடக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி உத்தரவாதம் கொடுத்து விடக்கூடாது. ஐயா, அடுத்த மாதம் 10ஆம் தேதியில் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன், அடுத்த மாதம் 5ஆம் தேதி இந்த விஷயத்தில் உங்களுக்கு உண்டான பணத்தை நான் கொடுத்துட்றேன், இந்த மாதிரி உத்தரவாதம் எதுவும் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அது உங்களை காப்பாற்ற விடாமல் போயிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி செக்கு சார்ந்த ப்ராப்ளம், கையெழுத்து சார்ந்த ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்களுக்கு சற்று கூடுதலாக தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த அமைப்பில் பிறந்து புதனே நோய் தரக்கூடிய கிரகமாக வந்துட்டார்னா நிச்சயமாக நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும், வாயு தொல்லை ஏற்படும். சரிங்களா? இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்து வாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக வந்துடும். சரிங்களா? இவங்களை காப்பாற்றுவதற்கு என்னங்கய்யா வழி? நாங்களும் இது போன்ற பாதிப்புகளில் இருந்து, கல்வியில் தடை, காதல் ஃபெயிலியரு, ஞாபக சக்தி குறைவு, பத்திரம், ஒப்பந்தம், டாக்குமெண்ட்ல பிரச்சனை, எங்களை காப்பாற்றிக் கொள்ள ஏதாவது வழி இல்லையானா உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்குன்னு பரிகாரம் சொல்ல போறேன். சரிங்களா? இந்த அதிகண்டம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நம்ம சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழப்பாடி பக்கம் பேலூர்ல இருக்கக்கூடிய தான் தோன்றி ஈஸ்வரர், பேலூர் தான் தோன்றி ஈஸ்வரர், இவரை போயிட்டு நீங்கள் சென்று வழிபாடு செய்யணும். வஜ்ரநாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நாகூர் நாகநாதர், சுப்பிரமணியத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குற்றாலம் குருபலநாதர், இப்படி அதாவது அதிகண்டம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பேலூர் தான் தோன்றீஸ்வரர் நம்ம சேலம் பக்கம் இருக்கு, நாகூர் நாகநாதர் வஜ்ரநாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு, சுப்பிரமணியத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குற்றாலம் குருபலநாதர். இது போன்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய ஊழ்வினை கர்மாக்கள் வேரோடு அழிக்கப்படும், உங்களை அண்டாமல் காணாமல் போய்விடும். சரிங்களா? நம்பிக்கையுடன் இதை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நிச்சயம் ஏற்படும். உங்களாலேயும் சரி, பத்திரம், ஒப்பந்தம், டாக்குமெண்ட் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், கல்வியில தடை, ஞாபக சக்தியில பிரச்சனை, மெமரி பவர் குறைவு, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம், காதல் சார்ந்த தோல்விகள், ஃபெயிலியர் ஆகிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கும் வந்து காணாமல் இல்லாமல் போய் உங்களுக்கும் சரியாகும். அதன் வழியில நீங்களும் வந்து நற்பலனை வந்து நிச்சயமாக அடைய முடியும். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம 6 டீமுக்கு உண்டான விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டோம். 27 நாமயோகங்களில் 18 நாமயோகங்களுடைய தகவல்களை வந்து நம்ம சிறப்பாக பார்த்துருக்கிறோம். இந்த டைமில் தான் நிறைய நண்பர்கள் வந்து லைவ் செஷனில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஐயா, என்னுடைய நாமயோகத்திற்குண்டான விஷயங்கள், தகவல்கள் எல்லாம் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அப்படியே வீடியோவை கொஞ்சம் முன்னோக்கி சென்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஐயா, இன்னும் என்னுடைய நாமயோகங்கள் வரவில்லை, நானும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறேன், எப்போ ஒன்று காத்துட்டு இருக்கிற அன்பர்களுக்கும் அடுத்தடுத்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம், பார்த்து நீங்கள் கவனமாக நோட் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா மிக ஒரு அற்புதமான நம்ம அந்த யோகத்திற்குண்டான விஷயத்தையும், அந்த ஊழ்வினை கர்மாவினால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதை எப்படி நிவர்த்தி செய்வதற்கு உண்டான ஆலய பரிகாரங்களையும் நாம் பார்த்துட்டு வரோம். மிக சிறந்த ஒரு தகவல் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் வழியாக பார்த்துட்டு கூடிய நேயர்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு வந்து பகிருங்கள். அவர்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டு அவர்களுக்கும் இது சார்ந்த பிரச்சனைகளை வந்து விடுபட்டு அவர்களும் வந்து ஒரு நற்பலனை வந்து அடைய முடியும். சரிங்களா? அடுத்த நாமயோகத்தை நம்ம பார்க்க போகிறோம். யார் யார் அடுத்த டீமில், அதாவது சுகர்மம் சித்தி பிராமியம் அடுத்த டீமை நம்ம வந்து பார்க்க போகிறோம். யார் யார் சுகர்மம் சித்தி பிராமியம் இந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு
நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த சுகர்மம் சித்தி பிராமியம் இந்த நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு யோகாதிபதி புண்ணியத்தை வைத்திருக்கக்கூடிய கிரகம். நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த குடும்பத்தில் உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த பொழுது அவர்கள் செய்த புண்ணியமும், நீங்கள் முன்ஜென்மத்தில் வாழ்ந்த பொழுது செய்த புண்ணியமும் எல்லாம் ஒரு சேர எந்த கிரகத்திடம் அது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் என்ற கிரகத்திடம் இருக்குது. யாருக்கு அப்படின்னா சுகர்மம் சித்தி பிராமியம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு. இப்போதான் ஸ்டார்ட் ஆகுதுக்கு ஜி. இந்த டீம் இப்போதான் நம்ம 6 டீம் இது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்.